நம்ம பொதுவாக சாதாரணமாக பைக் ஓட்டிட்டு நம்ம வாட்டுக்கு போவோம். நின்று கொண்டிருக்கும் ஒரு பேருந்தை முந்தி அப்படி போனேன். அது பேருந்து நின்றுக்கிட்டு இருக்கு அந்த பஸ்ஸு. நான் அதை இந்த ஓரத்தில் சைடு வாங்கிட்டு போகிறேன். நான் 40 தாண்டி போக மாட்டேன். போயிட்டுருக்கோம். மிஞ்சி போனால் 50 போவோம். திடீர்னு பஸ்ஸில் இருந்து ஒரு பூங்காற்று புளிச்சுன்னு எச்சிலோடு வந்து நம்ம ஹெல்மெட் மூஞ்சில் விழுந்தது. வண்டியில் உட்காந்துருக்கவங்க வெத்தலையை போட்டு நல்லா கொதப்பி புளிச்சுன்னு வெளியில் துப்பிடுறது. அடுத்தவங்க சாலையில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே படுமேங்கிற எண்ணமோ உணர்ச்சியோ குற்ற உணர்ச்சியோ கொஞ்சம் கூட இல்லை. நான் உடனே வண்டி அங்கிருந்து நிறுத்திட்டு திரும்பி வந்து எப்பா யாருப்பா இது ஒருத்தர் யாருமே பதில் சொல்லலை. ஒரு ஆயா மட்டும் வெத்தலையை போட்டுட்டு குதப்பிட்டே உட்காந்துருக்கு. அதுதான்னு சொல்ல முடியல, நான் தான் அப்படிங்கிறது சொல்ல முடியல அந்த அம்மாவால். இது எதற்கான பழக்கம்னு புரியல. நீங்கள் பயணம் போகும்போது வெத்தலை போடுங்க, பக்கத்துலேயே அந்த எச்சில் துப்புறதுக்கான ஒரு கோலை இருக்கும், அதையும் கொண்டு வந்துருங்க. இல்லாட்டி பிளாஸ்டிக் கேரி பேக் கொண்டு வந்துருங்க. சில பேருக்கு வாந்தி ஆகுது அப்படின்னா கேரி பேக் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்களுக்கு வாந்தி ஆகுதுன்னா கேரி பேக் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதில் துப்பி அதில் நல்லா வாந்தியெல்லாம் எடுத்துட்டு அதை கட்டி எங்கே குப்பை தொட்டி இருக்கிறதோ அந்த இடத்துல உரிய இடத்துல கொண்டு போட்டு வந்து அது ஒரு மரியாதையாக இருக்கும். இது என்ன வழிபூரம் துப்புறது? சில பேர் அப்படின்ட்டு நல்லா ஒரு காரி புளிச்சுன்னு ரோட்டில் துப்பிடுவான். அது பச்சையும் மஞ்சளும் கலந்த கலரில் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கும். அதுக்குன்னு துப்பக்கூடிய இடம் இருக்குது, வாஷ் பேசின் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. அல்லது சாலை ஓரங்களில் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தணும் துப்புனா கூட ஒரு நியாயம் இருக்குது. பொது இடங்களில் ரோட்லேயே துப்பினா என்ன அர்த்தம்? அது இதை விட சில பேர் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கை கால் கழுவ போனோம்னா கையெலம்ப போகிற இடத்துல மூக்கை டர் புருன்னு அங்கே தான் சிந்துவாங்க. நல்லா சிந்தி அந்த இடத்த பூரா மூச்செடி ஆக்கிட்டு வந்துடுவாங்க. அடுத்தவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு அருவருப்பாக இருக்குமேங்கிற எண்ணம் வேண்டாமா? இதை நாம் மாற்றிக்கொள்வோம் என்று நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.